கைஸ் வெல்கம். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போது என்ட்ரன்ஸ் பார்த்துருப்பீங்க, படிக்கட்டு ஏறுறது இறங்குறது அதெல்லாம் வந்து வந்தான். சார் வந்து கொஞ்சம் கீழே படிக்கட்டு ஏறி இறங்குறதுனால வந்து தண்ணி வச்சு போய் கீழே கொண்டுக்கிறாரு. கூப்பிட்டா மேலே வருவார். எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்காரு, தெரியுதா? இங்கே பா மேலே இல்லையா? சரி நம்ம வரோம், மேலே போனால் வந்துடுவோம். கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வா பப்ளி வா. அவனுக்கு சொல்ல மாட்டேன், அவனுக்கு பேர் பப்ளி. பப்ளின்னு பேர். வா பப்ளி ஓடா. முறைக்கிறான். சாருக்கு டயர்ட் ஆகிட்டு இப்போ வந்து கடிச்சுட்டு விளையாண்டுருக்காப்புல. ஏன்னா வந்து காலையில் நான்வெஜ் வந்து சாப்பிட்டாரு. இன்னைக்கு சண்டேல, அதனால் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டாரு. ஆனால் வந்து வெறி ஆயிடுச்சு, அதனால் கறி பத்து, அதனால் வந்து கறின்னு கடிச்சிருக்கான். அது இல்லாமல் என்னென்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக சாப்பாடு வச்சிட்டேன்னா அந்த கோவம் வேறு. அதனால் வந்து பப்ளிக் சரியான கோவம், பார்த்தீங்களா இல்லையா? எங்கே போனாலும் கிடைக்கும். சரியான ஒரு சட்டையாக இருந்துச்சு. ஸோ நான் பேர் வைக்க ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். யாருமே ஒரு இது அப்படி சொல்கிறேன், என்ன பேர்னு சொல்ல. ஒருத்தர் ஜாக்குன்னு சொன்னார். அப்புறம் ஜாக் ஆல்ரெடி வச்சுருந்தேன், பட் அந்த நாளைக்கு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிறதுனால ஜாக்கு டைகர் அந்த மாதிரி பேர் நான் வைக்க வேணான்ட்டு. அப்புறம் தான் கடைசியாக இருந்துட்டு பப்ளி அப்படின்னு. ஏன்னா குழுன்னு பப்ளியாக தானே இருக்கான், பப்ளி அப்படின்னு இந்த முன்னனுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அதனால தான் பப்ளின்னு பேர் வச்சாச்சு. இப்போ சேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே தான் இருக்கும். இதான் கடிச்சிக்கிட்டே இருப்பான், கடிச்சிக்கிட்டே என்ன நோண்டிக்கிட்டு இதே ஒரு வேலையாக இருக்கும். அதே வந்து காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டெல்லாம் வந்தால் அப்படியே கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, ஐயோ பார்க்காம இருந்துட்டோம், மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நக்குன்னு நக்குவான். ஆனால் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் கடிக்க ஆரம்பிச்சிடும் பிள்ளை மாதிரி. பார்த்தீங்களா இல்லையா? அதே இப்போ பாருங்களேன், ஒரு அடி வச்சோன்னே அப்படி அடி வச்சோம்னா அப்படியே வந்து கம்முன்னு படுத்துக்காது. அதுக்கப்புறம் பிடிச்சி மறுபடியும் பழைய மாதிரி கடின்னு கடிக்கிறது. இதே தான் வேலை, சரிங்களா? என்ன நானும் வந்து இவனை இப்படி சொல்கிறது திட்டியும் பாட்டி வச்சு அடிச்சு பார்த்தாச்சு. இந்த கடிச்சு விளையாடுறது மட்டும் விடவே மாட்டேன். இது ரொம்ப மோசமாக கடிப்பான். அதுக்கப்புறம் இதான் இங்கே இருக்க மணலில் தெரியுதா, இந்த மணல் இங்கே ஒரு சாக்கு இருந்துச்சு, ஓகேவா? அது எல்லாத்தையும் வந்து பிச்சு மணல் எல்லாத்தையும் வெளியே எரிஞ்சு படாத பாடுபடுத்திட்டான். ஸோ இவனை வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. பாருங்க எந்த அளவுக்கு பண்ணுறதுன்னு தெரில. இந்த அளவுக்கு இன்னொரு ஹைலைட் என்னன்னா, அந்த பக்கம் ஒரு சந்து இருக்கா, இந்த சந்து அதை வந்து ஏறினோம்னா அந்த பக்கம் சும்மா ஓட்டு மேலே வந்து நிற்கலாம், ஓகேவா? ஆனால் இவன் ஹைட்டுக்கு இவன் அது மேலே ஏறி அதுக்கு அந்த பக்கம் ஓட்டு மேலே ஏறி அந்த பக்கம் வந்து கத்தி கூப்பிடுவான். வேலைக்கு போகிறப்ப அங்கே வந்து நின்றுக்குவான். சரியான சேட்டை. நான் இன்னும் உனக்கு இந்த ரோப்பு செயின் அதெல்லாம் எதுவுமே இன்னும் வாங்கல, நீ தான் வாங்கணும். எனக்கு கட்டி வைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஜாலியாக அப்படி குஜாலாக இருக்கானா, ஆனால் கட்டி வைக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால இவனுக்கு கொஞ்சம் கொழுப்பாயிடுச்சு. சிவகே அவ்வளோ ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ஐயோ ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனை கொஞ்சம் நேரம் மிரட்டி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு செமையான ஒரு விளாகில் பார்ப்போம். இவனை கொஞ்சம் இப்படி இல்லாமல் கொஞ்சம் மாற்றணும். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? சிவகே பை டாடா, சி யூ, பாய், லவ் யூ ஆல். கம்னரா இங்கே வச்சு இங்கே எல்லாத்துக்கும் பாய் சொல்லுவேன். இங்கே பார் இங்கே நீ சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடலாம். இங்கே பார் பாய் மட்டும் சொல்லிடலாம். சரி பாய், எல்லாத்துக்கும் நாங்கள் பாய் சொல்கிறோம். பாய் சரி பை டாடா, சி யூ. வேறு லெவலான ஒரு விளாகில் பார்ப்போம்.